உங்கள் மனம் என்ன பண்ணணும்? புதிதாகணும். நம்ம மனசெல்லாம் புதுசாக மாறணும். சொல்லுங்க பாப்பா, என் ஹார்ட் ரெனேவல் ஆகணும், என் மனசு புதிதாய் மாறணும். அப்பதான் தேவனுடைய சித்தம் என்ன என்பதை அப்படியே பழைய வாழ்க்கையில, பழைய சுவாபத்துல, பழைய குணாதிசயத்துல, பழைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து கொண்டே இருப்பேன்னு சொன்னா தேவனுடைய சித்தத்தை ஒரு நாள் உங்க லைஃப்ல என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. எப்போ என் மனசு புதிதாய் மாறப்படுகிறதோ, எப்போ என் லைஃப்ல ஒரு என்கவுண்டர் நடக்குதோ, அப்போதான் தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில பார்க்க முடியும். எப்போ இந்த சபை புதிதாய், எல்லாருடைய மனம் புதிதாய் மாறப்படுகிறதோ, நீங்க வந்தவர்கள் வந்தவண்ணமா இல்லாம எப்போ உங்களுடைய மனசெல்லாம் புதிதாய் மாறப்படுகிறதோ, அப்போதான் தேவனுடைய சித்தம் இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் என்பதை உங்களால உணர முடியும். இல்லைன்னா உணர முடியாது. ஊழியத்தோட தரிசனம் என்ன, ஆண்டவர் இந்த ஊழியத்தில் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, இங்க உன்னை ஒரு அங்கமா உட்கார வச்சிருக்கிறாரு, உன் மேல என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, உன் மனம் புதிதாக்கப்படலாம் உன்னால புரிந்து கொள்ளவே முடியாது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பகுத்தறிகிற அப்படிப்பட்ட ஞானம் புத்தி என் மனம் புதிதாக்கப்படணும். அப்பதான் தேவனுடைய சித்தத்தை என்னால் என்ன பண்ண முடியும், உணர முடியும்.